FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜமுருகனுடைய இயக்கத்துல உருவாயிருக்கிற மை லார்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். மை லார்ட் சசிகுமார் சரித்ராவுடைய நடிப்புல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது சமூகத்துல நடக்கக்கூடிய பல அவலங்களை பிரதிபலிச்சிருக்கு. இந்த திரைப்படம் குறிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அதாவது ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது இந்தியால ரொம்பவே லீகலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கையில பணம் படைத்தவர்கள் எப்படி இந்த ஆர்கன் டொனேஷனை கையாளுறாங்க, பணம் இல்லாதவர்கள் எப்படி தங்களுடைய ஆர்கனை இழந்து தவிக்கிறாங்க. இயக்குனர் ராஜமுருகன் இதற்கு முன்னாடி இயக்கிய பல திரைப்படங்களும் சோசியல் ஜஸ்டிஸை மையப்படுத்தி தான் உருவாக்கியிருக்காரு. அதிலும் குறிப்பா சமூகத்துல ஒரு சாமானியன் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்களை எப்படி அணுகுறான், அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவர் தன்னுடைய படைப்பின் மூலமா சொல்ல தவறியதே இல்லை. அதே போலதான் இந்த திரைப்படத்திலையும் ஒரு சமூகத்தினால ஒரு தம்பதி எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி ஒரு சாமானியனை நசுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு ராஜமுருகன். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சசிகுமாரும் சரித்ராவும் சிறு வயதிலிருந்தே ஒரு ஆசிரமத்துல ஒன்னா வளர்றாங்க. அப்படி வளர்ந்து கொண்டு வரும்போது ஒரு கட்டத்துல அவர்கள் 2 பேரும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறுது. அந்த திருமணத்திற்கு பிறகு குடும்ப அட்டைக்காக அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கும் போது இந்த அரசு துறை அதிகாரிகள், அதாவது பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் அவர்களை அலைக்கழிக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் லஞ்சம் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த திரைப்படம் மூலம் காண்பிச்சிருக்காங்க. சரி, இதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த திரைப்படம் டாப் கியரை போட்டு ஒரு புதிய பாதையை நோக்கி நகருது. அதாவது கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்களை குறிவச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் செயல்படுது. அந்த நெட்வொர்க் ஒவ்வொரு குடிமகனுடைய கிட்னியை திருடுறாங்க. அதாவது கிராமத்துல உள்ள பல பெண்கள் தங்களுடைய ஏழ்மை காரணம் காட்டி வட்டிக்கு பணம் வாங்க துவங்குறாங்க. அப்படி அவர்கள் பெற்ற பணம் பிற்காலத்துல அவங்களால அடைக்க முடியாம போயிடுது. அப்பதான் ஒவ்வொரு இடைத்தரகர்களும் வெளியே வராங்க. வந்து அந்த வட்டிக்கு வாங்கிய நபரிடம் சேர்ந்து, நீங்க உங்களுடைய கிட்னியை கொடுத்துருங்க, உங்களுடைய கடனெல்லாம் தீர்ந்துரும், அதற்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடைத்தரகரும் அந்த வட்டிக்கு கொடுத்த நபரும் அவர்களை மூளை செலவு செய்கிறார்கள். இதுல அதிகமா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு அந்த டிராப்ல விழுகிறதுனால இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கிட்னி திருட்டு அப்படிங்கிறது அரங்கேறுது. இப்படியான காட்சி அமைப்புகள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் இதே டிராப்ல தான் சைத்ராவும் மாட்டுறாங்க. அப்படி மாட்டும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நம்மள ரொம்பவே கலங்கடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் பேசக்கூடிய விஷயங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல நம்மளுடைய இயலாமையை பயன்படுத்தி நம்மளை சுற்றி உள்ள கேடுகட்ட மனிதர்களுக்கு நடுவுல நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சப்படுத்தி காட்டியிருக்காரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஒரு உடல் உபாமை ஏற்படும் போது, அவர்களுக்கு நம்ம ஒரு ஆர்கன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது கூட, நம்மளுடைய அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சகோதர சகோதரியா இருக்கட்டும், அவர்களுக்கு கூட நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய மனம் வரவில்லை. காரணம், இந்த பணமும் பதவியும் படுத்தும் பாடு ரொம்ப அழகா இந்த திரைப்படம் மூலம் காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் பல விஷயங்களை பேசினாலும் கூட என்ன ரொம்ப கலங்கப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாத பாமரனுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற அந்த பாகுபாடு நம்ம சமூகத்துல இருக்கிறத நம்ம வேறறுக்காத வரை இது போல அவலங்களை நம் பல திரைப்படங்கள் மூலம் காமிச்சாலும் இது ஒருபோதும் மாறாது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இந்த திரைப்படத்துல பல காட்சிகள் நம்மள சிரிக்க வச்சாலும் கூட அந்த சிரிப்பை முழுமையா அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த சிரிப்புக்கு பின்னாடியான அந்த ஆழ்ந்த கருத்து அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே கூர்மைப்படுத்தி யோசிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை தான் ராஜமுருகன் இந்த திரைப்படம் மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஆனா இந்த திரைப்படம் நாம என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்,
இந்த கேடுகெட்ட சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த நபர்களிடமிருந்து நாம எப்படி தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவான ஒரு மெசேஜ் தான் ராஜு முருகன் இந்த திரைப்படம் மூலம் கன்வே பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் பலருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு மயிலாட் திரைப்படத்துடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.